திருதராஷ்டிரன் ஏன் கண் தெரியாம பிறந்தாரு? 100 பிள்ளைகளை இழக்க காரணம் என்ன? கிருஷ்ணர் ஒரு கதை சொன்னாராம். ஒரு நீதி தவறாத அரசன் இருந்தானா. அவன் கிட்ட ஏழை சமையல்காரன் வேலைக்கு சேர்ந்தானா. வகை வகையா சமைச்சு கொடுத்து சீக்கிரமா தலைமை பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டவன் அரண்மனை குளத்துல இருந்த அன்ன குஞ்சு ஒன்றை பிடிச்சு வந்து ரகசியமா சமைச்சு மன்னருக்கு கொடுக்க அந்த சுவையில மயங்கி தினமும் அதே சமையலையே கேட்டார். இதுல யாரு தவறிழிச்சது அப்படின்னு கிருஷ்ணர் கேட்க திருதராஷ்டிரனோ அந்த மன்னன் தான் அப்படின்னாராம். அதே மாதிரிதான் பீஷ்மர் துரோணர் சபையில இருக்காங்க. உங்களை அரசரா அமர்த்தி இருந்தாங்க. நல்ல மனைவி 100 குழந்தைகள் இருந்தோம். நான் சொன்ன கதை உங்களுக்கு தான் பொருந்தும். போன பிறவியில உன்னுடைய தவறால 100 அன்ன குஞ்சுகளை உணவா சாப்பிட்ட. அதோடைய தாய் பறவை எத்தகைய வேதனை அடைந்திருக்கும் அப்படின்றத நீ 100 பிள்ளைகளை இழந்தது மூலமா அறிஞ்சுக்கிட்ட. தினம் தினம் கண் இருந்தோம். உனக்கு சைவத்துக்கும் அசைவத்துக்கும் வேறுபாடு தெரியாததுனால நீ கண் தெரியாதவனா பிறந்த. தெய்வத்தின் சன்னதியில் ஒருபோதும் நீதி தவறாது. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் வாழ்வு அமையும் என்றாராம். தன் வினை தன்னை சுடும் என்பதை உணர்ந்தாராம் திருதராஷ்டிரர்.